இந்த ப்ரெட்டு பாக்கெட்டில் டேட்லாம் பார்த்து வாங்கிக்கிறது நம்மளோட திறமை, அதான் நல்லது. இப்போ 2 பேர்த்துக்கானது 8 ஸ்லைஸ் எடுத்திருக்கேன். வெங்காயம் தக்காளி சேரும்போது இது ரொம்ப சரியாக இருக்கும். ஒரு தோசைக்கல்லில் எண்ணெய் போட்டு 2 பக்கம் பெரட்டி விட்டு நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். குழந்தைகளுக்கு நீங்கள் செய்கிறதா இருந்தால் நெய் போட்டு டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒவ்வொரு செட்டும் நம்ம 2.5 நிமிஷத்தில் எடுத்து வந்துடலாம். கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்கும் இப்படி டோஸ்ட் பண்ணும்போது. இதை நான் கைகள்லேயே அப்படி 4 துண்டாக பிச்சுக்கிறேன். நீங்கள் அழகாக கத்தியில் கட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். இப்போ சட்டியில் 1 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய், கடுகு உளுந்து தாளித்து வருது, கொஞ்சம் கடலைப்பருப்பு, ஒரு 80% வறுபட்ட உடனே ஜீரகம் கண்டிப்பாக போடுங்க, இஞ்சி, பச்சை மிளகாய் வாசத்துக்காக, கருவேப்பிலை, நல்ல மெலிதாக வெட்டின நீள்வாக்கில் வெட்டின வெங்காயம் 2 கைப்பிடி, ஒருத்தருக்குன்னா 1 கைப்பிடி, 2 பேர்த்துக்குன்னா 2 கைப்பிடி, இப்படி அளவு வச்சுக்கோங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கும் போது 80% வெங்காயம் வதங்கி வந்தோடனே 2 தக்காளி போடுறோம். அதையும் ஒரு 30 நிமிஷம் வதக்கிட்டு மஞ்சப்பொடி, வரமிளகாய் பொடி, மல்லிப்பொடி 30 செகண்ட் வதக்கிட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் தண்ணி விடுறோம். ஏன்னா இந்த மசாலாலாம் ஒன்று கலந்து வர்றதுக்காக. இதை ஒரு மூடி போடும்போது 2 நிமிஷம் கழித்து பார்க்குறோம், எல்லாமே நல்லா மெர்ஜாகி இருக்கும். நல்லா தக்காளி 4 ப்ரெட்டுக்கு 1 தக்காளி கணக்கு. நம்ம 8 ப்ரெட்டுக்கு 2 தக்காளி. இப்போ நீங்கள் எத்தனை பேருக்கு செய்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கிங்க. சிம்மில் வச்சு நல்லா 2 கரண்டியால் கலக்கி விட்டு இதை எடுத்து வச்சுட்டோன்னா கொஞ்சம் மாய்சரோடையும் இருக்கும், ருசி அட்டகாசமாக இருக்கும். ப்ரெட்டு உப்புமா நாங்கள் 90ஸ்லேயே ரொம்ப விரும்பி சாப்பிட்ட ஒரு டிஃபன். நினச்ச மாத்திரத்தில், இப்போல்லாம் எப்படி நீங்கள் நூடுல்ஸை நினச்ச மாத்திரத்தில் 2 நிமிஷம் 3 நிமிஷத்தில் செஞ்சு சாப்பிட்றது வழக்கமாக இருக்கும். அதுபோல் எங்களுக்கு 80ஸ்ல 90ஸ்லலாம் இது ரொம்ப ஒரு லைட்டான இனிப்போட, நல்ல தக்காளி காரம் அதெல்லாம் போட்டு நல்ல உப்பு உரப்பு புளிப்புமா ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். அது இன்றைக்கி வரையிலும் இது அந்த இடத்த தக்க வச்சுக்கிட்டு இருக்கு. ஏன்னா இப்போத்தைய ஜென்ரேஷனான நீங்களுமே இதை நல்லா விரும்பி சாப்பிட்றீங்க. இதில் மைதா மாவு போட்ட ப்ரெட்டு இப்போ நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அது கொஞ்சம் இனிப்பாக நல்லாயிருக்கும். கோதுமை ப்ரெட்டுமே வாங்கிக்கலாம். கொஞ்சம் ருசி கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஆனாலும் அது உடம்புக்கு நல்லது இல்லையா? அதனால் உங்களுக்கு எது பிடிக்குதோ, ஏதோ மாதத்துக்கு 1 நாள் 2 நாள் சாப்பிடும் பொழுது நமக்கு ஒரு பெரிய பிரச்சனை உடம்புக்கு வந்துடாது. ரொம்ப இப்போ நான் எடுத்த அளவுகள் 2 பேர்த்துக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ டின்னருக்கோ ரொம்ப சரியாக இருக்கும். இல்லை குழந்தைகள் நீங்கள் 2-3 பேர் இருந்தீங்கன்னா சாயந்தரம் ஸ்நாக்ஸாகவும் குழந்தைகளுக்கு செய்து கொடுக்கலாம். நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.